அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவராத்திரியான இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழாவாக மகர ராசினியர்களுக்கு இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்கள் இத்தருணங்கள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாகும். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமாக புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும். குறிப்பாக ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகி முத்தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்பு பெறும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரி விழாவை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல் அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு என்று பொருள்படும். 9 இரவுகளின் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா நிகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2022 அன்று ஆரம்பமாகிறது. அந்த வகை அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் குழு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியில் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நடத்த கல்வியில் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும் என கூறப்படுகிறது. எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்கள், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. இதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாடு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதம் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் விநாயகர் விரதம், அதாவது புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகர் மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மன சுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம 2வதாக மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுகள் கொண்ட கயிற்றை, அதாவது சரடை, வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த விரதத்தில் பிள்ளை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. அடுத்ததாக ஜேஷ்டா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். அதாவது சஷ்டி
சஷ்டி லலிதா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சகல மங்களமும் கிடைக்கும் என பெறுகிறது. அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியன் பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த நவராத்திரி சிறப்பாக கொலு அமைப்பது நல்லது. அந்த வகையில் கொலுப்படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகள், பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகள் வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றில் பொம்மைகளை வைக்க வேண்டும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படி தேவர்களின் உருவகங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்ச நிலையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லங்க, அவர் பாக்கிய அதிபதியும் கூட. அதனால் இத்தருணங்கள் 10க்குரிய செவ்வாயும் 9ஆம் இடத்தில் அமைந்து யோகம் செய்கிறார். குருவினுடைய பார்வையால் 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு வரும் செவ்வாய் யோகம் பெறுகிறாருங்க. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வீடு, மனை போன்ற விஷயங்கள்ல திருப்தி இருக்கும். வீட்டை பழுது பார்க்கும் பணி வெற்றிகரமாக நிறைவேற இருக்கு. வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த இடமாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தசாபுக்திகள் ஒத்துழைத்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறுங்க. மேலதிகாரிகளிடம் பாராட்டும் கிடைக்க இருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல் புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அஷ்டம சுக்கிரன் என்பதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. தொழில் விஸ்தரிப்பு விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம். கலைஞர்கள் இருக்கும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பது நல்லது. வெடுக்கென்று பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. வாக்குறுதிகளை தர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மாலை பூஜையில் ஒரு நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.